அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் அஹ்ஸாப் 35வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான், வஸ்ஸாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாக்கிராத். இறைவனை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள் பெண்கள், அஅத்தல்லாஹு லஹும், இந்த ஆண் பெண்கள் இவர்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா தயார் செய்து இருக்கிறான் மகஃபிரத்தன், பாவ மன்னிப்பையும், வ அஜ்ரன் அதீமா, மிக பிரம்மாண்டமான உயர்ந்த கூலியையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று இந்த வசனத்தில் இறைவனை நினைவு கூறக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்குண்டான ஒரு கூலியை பற்றி இறைவன் சொல்கிறான். சரி, அது என்ன உயர்ந்த ஒரு கூலி என்று நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தபரானி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. சலாசத்துன், 3 நபர்கள், லா யரத்துல்லாஹு துஆஹும், இந்த 3 நபர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹு தாலா மறுப்பதே கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கஷ்டத்தினுடைய நேரத்தில் தான் நம்ம பிரார்த்தனை செய்வோம். அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கூலி. அதில் முதல் நபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸாக்கிரீன அல்லாஹ கஸீரா, இறைவனை அதிகமாக நினைவுகூறக்கூடிய ஆண்களும் பெண்களும். மேல் கூறப்பட்ட அந்த வசனத்தில் உண்டான தஃப்சீரில் இது வருது. அப்போ இறைவனை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான கூலி, அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை இறைவன் உடனே சரி செய்கிறான், அதற்குண்டான பதிலை தருகிறான், அதை மறுக்க மாட்டான். 2வது வல் மதுலும், அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய அந்த பிரார்த்தனையை இறைவன் மறுப்பது கிடையாது. 3வது அல் இமாமுல் முக்ஸித், நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு தலைவர், அது ஜமாத் தலைவராக இருக்கலாம், ஊர் தலைவராக இருக்கலாம், நம்ம நாட்டினுடைய பிரதமர்களாக இருக்கலாம், உலக தலைவர்களாக இருக்கலாம். நேரிய முறையில் நடக்கக்கூடிய அந்த தலைவராக இருந்தால் அவங்க செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை இறைவன் மறுப்பதில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம குடும்ப தலைவராக இருந்து நேரிய முறையில் நடந்தாலும் கூட நம்மளுடைய பிரார்த்தனை இறைவன் மறுப்பது கிடையாது. எனவே அதிகமாக இறைவனை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்போம். நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ்.